இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்லாம் இந்த கடகராசி ஃபாலோ பண்ணலை, பிரிவை சந்திச்சுட்டாங்க. இந்த பிரிவு துக்கத்திலேருந்து சமாளிக்க இவங்க என்ன பண்ணணும்? கடகராசிக்காரர்கள் பிரிவுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வர முடியாதுன்னு நான் முன்னவே சொல்லிகிட்டு இருக்கேன். எத்தனை மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட இவங்களுக்கு அந்த பிரிவை சமாளிக்கவே முடியாது. ஏன்னா கடகராசிக்காரர்கள் பாசத்தை கொடுத்துருப்பாங்க, பரிசா அவர்கள் இவர்களுக்கு நெஞ்சு வலியைத்தான் கொடுத்துருப்பாங்க. கடகராசிக்காரர்களுக்கு தூக்கத்தில் கூட துக்கத்தை கொடுத்தவர்கள் தான் அதிகம் இருப்பார்கள். அதற்கு ஒரே மருந்து கண்ணீர் மட்டும்தான். கடகராசிக்காரர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அழுது தன் கண்ணீரால் தன் மனதை ஆசுவாசப்படுத்திக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மனம் என்பது புனிதமடையும், மனம் என்பது தூய்மையடையும். இவங்க யார்கிட்டையும் சொல்கிறதுனால வேதனை போக போகிறதில்லை, யார்கிட்டையும் அறிவுரை கேட்பதனால் இவருடைய மனம் அமைதி பெறப்போவதில்லை. கடகராசிக்காரர்களுடைய பிரிவுக்கு அருமருந்து அவர்களுடைய சொந்த கண்ணீர் மட்டும்தான். அதே நேரத்தில் அழுதுகிட்டே இருந்தாலும் வாழ்க்கை என்பது சுவாரஸ்யமாக இருக்காது. கடகராசிக்காரர்கள் ஒவ்வொருவரும் பெருமைப்படணும். நம்ம அன்பு செலுத்துறதுக்கு, அன்பை காட்டுறதுக்கு இவ்வளோ பெரிய உன்னத மனம் படைத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லணும். உங்கள் அன்பு மதிப்புடையது. அந்த அன்பை உங்கள் பக்கம் நீங்கள் திருப்பி உங்கள் மேல் நீங்கள் என்று பெருமைப்படுகிறீர்களோ அன்றுதான் கடகராசிக்காரர்கள் மன அழுத்தத்திலிருந்து வெளியிலே வர முடியும்.